ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 15 plus 18 divided by 3 into 5 minus 12 divided by 4 plus a equal to 100 இருக்கு. ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ்ல b னா பிராக்கெட், o னா ஆஃப், d னா டிவிஷன், m னா மல்டிப்ளிகேஷன், a னா அடிஷன், s னா சப்ட்ராக்ஷன். இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஸோ அதை விட்டுறலாம். ஆஃப் இருக்கா? இல்ல. அடுத்து டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்கு. 18 டிவைடட் பை 3 இருக்கு. இங்க 12 டிவைடட் பை 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நாம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ 15 பிளஸ் 18 டிவைடட் பை 3 எத்தனை வரும்? 6. அடுத்து இன்ட்டு 5 இருக்கு. மைனஸ் இங்க 12 டிவைடட் பை 4 இருக்கு. இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 3 பிளஸ் a ஈக்குவல் டு 100 இருக்கும். ஸோ நான் டிவிஷனை முடிச்சு விட்டுட்டேன். அடுத்து எனக்கு என்ன இருக்கான்னு பார்க்கணும்? மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கு. அப்போ 15 பிளஸ் 6 இன்ட்டு 5 30 மைனஸ் 3 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 100 இருக்கு. ஓகே, எனக்கு யாரோட மதிப்பு வேணும்? ஏயோட மதிப்பு தான் வேணும். இது ரெண்டையும் நான் இப்பவே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 30 15 45 இருக்கும். ஸோ 45 இங்க ஒரு மைனஸ் 3 இருக்கு. ஸோ எனக்கு என்ன வரும்? 42 இருக்கும். ஸோ 42 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 100 இருக்கும். எனக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். இந்த பிளஸ் 42 நான் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா எனக்கு மைனஸ் 42 மாறும். ஸோ 100 மைனஸ் 42 எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 10ல் 2 போனா 8, 9ல் 4 போனா 5, 58 கிடைக்கும். ஸோ 58ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளிஃபிகேஷன்னா நார்மலா நம்ம பாட்டுக்கு அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாது. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு அடுத்து டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் a ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 18 இந்த மாதிரி இருக்கு. b யோடது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. a பிளஸ் b யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் a யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் a சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிராக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ டிவிஷன் படி பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 18 கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இங்கேயே 2 டைம் கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து என்ன இருக்கு? 2 இன்ட்டு 5 இருக்கும். ஸோ 2 இன்ட்டு 5 எத்தனை? 10. புரியுதா? டைரக்டா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கட் பண்ணா 2, அடுத்து ஒரு பெருக்கல் இருக்கு. ஸோ 2 பெருக்கல் 5 10 டிவைடட் பை. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து நாம இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? கீழே டினாமினேட்டர்ல பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்காங்க? 3 இன்ட்டு 4 இருக்கு. அப்போ 3 இன்ட்டு 4 உங்களுக்கு எத்தனை? 12. 3 இன்ட்டு 4 என்ன வரும்? 12 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 36 டிவைடட் பை 12 இருக்கும். புரியுதா? 36 டிவைடட் பை 12 இருக்கும். இதை நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைச்சிரும். மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க. 4 3 12 பிராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் முடிச்சு விடணும். ஸோ 12 36 டிவைடட் பை 12 எத்தனை? 3 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன்? 10/3 கொண்டு வந்துட்டேன். ஓகே, நான் a பிளஸ் b தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பிக்கு நாம அதே மாதிரி போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்க. பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. பிராக்கெட் இல்ல. அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கான்னு பாருங்க. இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்கா? இருக்கு. அப்போ இங்க 5 டிவைடட் பை 15 இருக்கு. இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/3 கிடைக்கும். ஓகே, இதை உட்காந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ஆப்ரேட் பண்ணிடாதீங்க. 5 + 6 11லாம் போட்டுறக்கூடாது. அப்படியே ஆர்டரா போகணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன். இதை டிவைட் பண்ணா 1/3 கிடைக்கும். ஸோ 1/3 அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? இன்ட்டு 5 இருக்கும். 1/3 இன்ட்டு 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த இதுல உங்களுக்கு என்ன வரும்? என்ன கிடைக்கும்? 1/3 இன்ட்டு 5 இருக்கும். அடுத்த இதுல பிளஸ் இங்க என்ன இருக்கு? 6 2 12. அதாவது டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 6 2 12. ஸோ இதை 12ஆ மாத்திடுவேன். 12 மைனஸ் 5 எனக்கு எத்தனை? 7. ஓகே, அப்போ 5/3 பிளஸ் 7 கிடைக்கும். தொகுதியில அந்த மாதிரி எனக்கு வந்துடும். டினாமினேட்டர் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி போர்டு மாஸ் படி போங்க. டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 5 5 3 5 15. ஓகேவா? அப்போ இது என்னவா மாறிடும்? இந்த 15 டிவைடட் பை 5 எனக்கு 3 மாறிடும். ஸோ 25 இன்ட்டு 3 உங்களுக்கு எத்தனை? 75. ஸோ டிவிஷனை முடிச்சுட்டேன். டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் 3 இன்ட்டு 25 கிடைக்கும். 3 இன்ட்டு 25 75 மைனஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் அதே மல்டிப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. 2 இன்ட்டு 3 6. அடுத்து இங்கே என்ன இருக்கு? +6 இருக்கு.
ஸோ 6. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்னவாகும், இந்த ப்ளஸ் 6 மைனஸ் 6 எனக்கு கேன்சல் ஆகிரும். ஓகே, ஸோ அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா, இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 5/3 + 7. இதை மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் என்ன வரும், 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3 21, 21 5 5 + 21 கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 21 5 26ன்னே நாம் வந்து போட்டுக்கலாம். புரியுதா? ஒன்றுமே இல்லை, அப்படி ஸ்டெப்பை வந்து கம்மி பண்ணுங்க, அப்போ தான் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 26ன்னு கிடைக்கும். 26/3, அதுக்கப்புறம் டிவைடட் பை என்ன இருக்குது, 75ன்னு இருக்குது. ஸோ 75 போட்டாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம், 26/3 இன்ட்டு இது வந்து என்ன இருக்குது, 75/1 இருக்கா, இது எப்படி எழுதலாம், 1/75ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை எழுதிட்டு அந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கலாக மாற்றிட்டு ரெண்டாவது ஃப்ராக்ஷனை தலைகீழ போடணும். இதுதான் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தது. அப்போ எனக்கு பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 26/35, 3 × 75 என்ன வரும், 5 3 15, 21 1 22. ஸோ 26/225 கிடைக்கும். இதுதான் யாரு, பியோட வேல்யூ. ஓகே, அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏயோட வேல்யூ 10/3 நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். பியோட வேல்யூ இப்போ தான் 26/225 நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வரும், 3க்கும் 225க்கும் எல்சிஎம் என்ன வரும், 225 தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்படி தானே, இது இதெல்லாம் கட் ஆகுதான்னு பாருங்க, 7 3 21, 5 3 15 கட் ஆகுது. ஓகே, அப்போ இதுதான் எனக்கு எல்சிஎம்மாக இருக்கும். இதை 225 மாற்றினா மேலே கீழே எதால் மல்டிப்ளை பண்ணணும், 75ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா கட் பண்ணி பாருங்க, இது எத்தனை டைம் போகும், 75 டைம்ஸ் போகும். அப்போ மேலே கீழே 75ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே 75ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 750 மாறும். இங்கே என்ன இருக்குது, 26 இருக்குது. ஸோ +26. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 776, 50 26 76, இங்கே ஒரு 700 இருக்குது, 776 டிவைடட் பை 225. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 776 டிவைடட் பை 225ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்த அதே கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இங்கேயும் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுங்கள். 7 × 4 டிவைடட் பை 8 இருக்குது. ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் டிவிஷன். ஸோ டிவிஷன் இந்த இடத்த டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 × 4 டிவைடட் பை 8 என்ன வரும், 1/2ன்னு வரும். ஸோ 7 × 1/2 நான் டேரெக்டாகவே 7/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கே 7/2 நான் போட்டுக்கிறேன். அடுத்த இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, அடுத்து டினாமினேட்டர் வந்துருங்க. ஸோ டினாமினேட்டரில் வந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, 5 × 25 டிவைடட் பை 125 இருக்குது. ஸோ இங்கே டிவிஷன் ஃபஸ்ட்டு அடிக்கலாம். ஸோ டிவிஷன் அடிச்சு விட்டால் 1/5 கிடைக்குமா, 25/125 உங்களுக்கு என்ன வரும், 1/5 கிடைக்கும். அதான் 5 டைம்ஸ் போகும். அப்போ 5 × 1/5 இருக்கும். இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1/5 கிடைக்கும். இப்போ இதையும் கட் பண்ணி நம்ம 1ன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ டிவைடட் பை 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் அடுத்த ஃப்ராக்ஷன் பாருங்க, அதே மாதிரி போர்டு மாஸ் அப்ளை பண்ணுங்க. டிவிஷன் முடிச்சு விட்டீங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம், 5 × 1/2 5/2ன்னு எழுதிக்கலாமா? புரியுதா? 4 டிவைடட் பை 8 1/2ன்னு போட்டுடலாம். இங்கே ஒரு 5 இருக்கா, அப்போ 5 × 1/2ன்னு கிடைக்கும். அதை நான் 5/2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, 8 × 4/16. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். அப்படிதானே? ஸோ அப்போ 8 × 1/2ன்னு வரும். 1 2 4 2 8. ஸோ அப்போ டிவைடட் பை 4ன்னு போட்டுக்கலாம். அடுத்த இதில் மைனஸ் இது எத்தனை தடவை போகும், 2 தடவை போகும். அப்படிதானே? ஸோ டிவிஷன் முடிச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 7 × 2 உங்களுக்கு 14ன்னு கிடைக்கும். ஸோ 14 டிவைடட் பை இதை கட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 × 7 டிவைடட் பை 4. இப்படி எழுதலாமா இதை? ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 நாள் 4 2 நாள் 8. ஸோ 7 2 14ன்னு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்டெப்பில் நாம் எப்படி எழுதலாம், இதை 7/2ன்னு அப்படியே எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம், நாம 5/8ன்னு இதை வந்து எப்படி எழுதலாம், 5/2ன்னு இருக்கா இங்கே. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். 8 × 4 டிவைடட் பை 16 எப்படி எழுதலாம், 1 8 8. ஸோ 2 8 16. ஸோ எப்படி வரும், 4 டிவைடட் பை 16, 1 நாள் 4 4 நாள் 16ன்னு போடுவோம். ஸோ அடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தானே வரும். நான் 4ன்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 8 × 4 டிவைடட் பை 16. இதை கட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 1 8 8 2 8 16. ஸோ கட் ஆகி 2ன்னு கிடைக்கும்.
நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், 4ன்னு போட்டேன். ஓகே, ஸோ அந்த 2 இங்கே போட்டாச்சு. அப்போ இதை நாம் எப்படி எழுதலாம், 5/4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு, -14/14 இருக்கு. இதை கட் பண்ணி 1 போட்டுக்கோங்க, -1 போட்டுக்கோங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், 4 வந்து எல்சிஎம்மா இருக்கும். அப்போ இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 14 ப்ளஸ் இது அப்படியே 5ன்னு போட்டுக்கலாம். இதை 4ஆல் பெருக்கணும், -4. அப்போ 19 -4 உங்களுக்கு என்ன வரும், 15. ஸோ 15/4 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 15/4ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நல்லா பாருங்க. 8 × 4 / 16. ஸோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா 1/4 கிடைக்கும். 4 / 16 1/4. நான் 1/2 போட்டு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே 8 இருக்கு. ஸோ திருப்பி கட் பண்ணும்போது 2 தான் வரும். ஸோ அந்த 2 இங்கே போடணும். 2க்கு பதிலாக நான் 4ன்னு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பிராக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஒரு பெரிய பிராக்கெட்டு, அதுக்குள்ள சின்ன சின்ன பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குட்டி பிராக்கெட்டை நான் ஃபர்ஸ்ட் முடிக்க போறேன். 6 × 3 -5 இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் போர்டு மாஸ் அப்ளை பண்ணும்போது 18 - 5 எனக்கு என்ன வரும், 13 கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த கேர்லி ஃப்ரைஸை நான் வந்து பார்க்க போறேன். இந்த கேர்லி ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 + 13 இருக்கு. 5 + 13 உங்களுக்கு என்ன வரும், 18 கிடைக்கும். அப்போ இந்த பிராக்கெட்டை எழுதுங்க, 12 + 3 இன்ட்டு இந்த பிராக்கெட்டை பாருங்க, 5 + 13 எனக்கு என்ன வரும், 18ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் ஆப்ரேட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் நான் அப்ரோச் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 54ன்னு கிடைக்கும். ஸோ 12 + 18 3 54. வெளியில ஒரு 5 இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஸோ அந்த 5ஐ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 12 5 17. ஓகேவா, ஸோ 17 54 எத்தனை வரும், 71 வருமா. இல்லைன்னா இப்படி ஆட் பண்ணுங்க, 54 5 59, 59 2 61, 61 10 71. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 71. புரியுதா. ஸோ எக்ஸாம்லையும் இதை உட்கார்ந்து எழுதி இது பண்ணாதீங்க, கன்ஃபியூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடணும், அதுக்கப்புறம் அந்த பிராக்கெட் யாருக்குள்ள இருக்காங்களோ அந்த பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறமா பெரிய பிராக்கெட்டை முடிக்கணும். இதுதான் இதுக்கான கான்செப்ட். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the value of 0.51 the whole cube, 0.49 the whole cube divided by 0.51 the whole square minus 0.2499 plus 0.49 the whole square. நீங்க டெய்லி நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஷார்ட்ஸ்லயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இங்க வந்திருக்க நம்பர் 0.51 0.49 தான் மாறி மாறி வந்திருக்கு. ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, a³ + b³ மேல இருக்கிறது என்னன்னா, இதை 0.51 வந்து நீங்க ஏன்னு எடுத்துக்கோங்க, 0.49 வந்து பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது a³ இது வந்து b³. ஓகேவா, ஸோ டிவைடட் பை இது வந்து என்ன இருக்கு, a² மைனஸ் இங்க 0.2499 இருக்கா. ஸோ கண்டிப்பா இதை பார்க்கும் போதே தெரியுது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ -ab + b² ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ ஏ மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 0.51, பியோட வேல்யூ 0.49 எடுத்தீங்கன்னா a³ + b³ divided by a² minus ab plus b² இருக்கு. ஓகே, a³ plus b³ கான ஃபார்முலா என்ன, நீங்க ஷார்ட்ஸ் டெய்லி யூடியூப்ல ஃபாலோ பண்ணாலே இந்த क्वेश्चனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல எழுதலாம், a plus b into a² minus ab plus b² எழுதலாம். ஓகே, ஸோ டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, a² minus ab plus b² இருக்கு. புரியுதா, a³ plus b³ நான் அப்படியே விரிச்சு எழுதியிருக்கேன், a plus b into a² minus ab plus b². கீழே ஏற்கனவே a² minus ab plus b² இருக்கு. இதுவும் உங்களுக்கு என்னவாகிரும், கட் ஆகிரும். கட் ஆகிட்டுனா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், a plus b. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா a plus b. நீங்க எக்ஸாம்ல இவ்வளோ தூரம் உட்காந்து இதை சால்வ் பண்ண வேண்டாம், இப்போ புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எடுத்த உடனே இந்த கொஸ்டினை நான் a plus b இதோட ஆன்சர் வந்து 0.51 plus 0.49 போட்டு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறது a³ plus b³ ஃபார்மேட்ல இருக்கு, கீழே இருக்கிறது a² minus ab plus b². எனக்கு தெரியும் a³ plus b³ கான ஃபார்முலா நான் அல்ஜிப்ரால படிச்சிருக்கேன், a plus b into a² minus ab plus b². ஸோ இதையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து a plus b. அப்போ எக்ஸாம்ல பேப்பர் பெண்ணே இல்லாமல் பார்த்த உடனே இந்த ஃபார்மேட்டை பார்த்ததுமே இதுக்கான ஆன்சர் நான் a plus b போட்டுட்டு 0.51 plus 0.49, 9 1 10க்கு 0, 5 4 9, 9 1 10. ஸோ அப்போ 1.00 இதுக்கான ஆன்சர் 1.00ன்னு நான் பேப்பர் பெண்ணே இல்லாமல் எக்ஸாம்ல ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி வந்துச்சுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/2 plus 1/3 into 1/4 பிளஸ் டிவைடட் பை 1/5 minus 1/6. அடுத்து பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, a மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 அப்படி எழுதிக்கலாம். நம்ம போர்டு மாஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ போர்டு மாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ 1/4 டிவைடட் பை 1/5 இருக்குது. ஸோ 1/4 டிவைடட் பை 1/5னா எப்படி எழுதலாம்? இதை பெருக்கலாக மாற்றிட்டு அதை தலைகீழ போட்டுடலாம். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? 5/4ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5/4ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 1/3 இன்ட்டு 5/4ன்னு இருக்கும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இதை 5/12ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ப்ளஸ்ஸு 5/12. புரியுதா? ஃபஸ்ட்டு டிவிஷன், அதுக்கப்புறம் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது? -1/6 இருக்குது. இவ்வளோ தான் ஏயோட வேல்யூ. இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்சிஎம் என்ன வரும்? 12 தான் இதுக்கான எல்சிஎம். இதை 12 மாற்றம்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இது ஏற்கனவே கீழே 12 இருக்குது, 5 மைனஸ் மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஏயோட வேல்யூ என்ன வரும்? 6 + 5 11. 11 - 2 எனக்கு என்ன வரும்? 9. ஸோ 9/12 இதுதான் எனக்கு என்னது? ஏயோட வேல்யூ. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நான் எப்படி எழுதலாம்? 3/4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றுமே பண்ணலை, போர்டு மாஸ் ரூல் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எப்படி மாறிச்சுன்னா 5/4ன்னு மாறும். ரெண்டு இது இப்படி டிவிஷனில் இருக்குன்னா 1/4ன்னு எழுதிட்டு அந்த டிவிஷனை பெருக்கலாக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ராக்ஷனை தலைகீழ போடணும். இது நம்ம சின்ன வயசில் படித்தது. அதனால் 5/4. அடுத்து 1/3 இருக்கா? ஸோ 1/3 இன்ட்டு 5/4 நான் எப்படி எழுதியிருக்கேன்? 1 5 5 4 3 12 எழுதியிருக்கேன். இது ஏயோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பியோட வேல்யூ பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷனை முடிச்சு விடணும். ஸோ 1/2 டிவைடட் பை 1/3 எப்படி எழுதுவீங்க? 1/2 இன்ட்டு 3/1ன்னு போடுவீங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? 3/2ன்னு கிடைக்கும். ஸோ 3/2 இன்ட்டு 1/4. இதை ஃபுல்லாக நான் 3/2ன்னு கொண்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு 1/4 இருக்குது. அப்போ இது எனக்கு எப்படி இருக்கும்? 3/8ன்னு கிடைக்கும். ஸோ 3/8 ப்ளஸ் 1/5ன்னு இருக்கும். புரியுதா நான் எப்படி எழுதியிருக்கேன்னு? இது ஃபுல்லாக நான் 3/8ன்னு கொண்டு வந்துட்டேன். அடுத்து 1/5ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 40. அடுத்து இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 ப்ளஸ் இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8. ஸோ 15 + 8 உங்களுக்கு என்ன வரும்? 23. ஸோ 23/14 கிடைக்கும். இதுதான் பியோட வேல்யூ. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? a - பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ 3/4, பியோட வேல்யூ 23/40. அப்போ a - பின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3/4 -23/40. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 40 எல்சிஎம்மாக வரும். மேலே கிளை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 மைனஸ் இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 30 - 23 7. ஸோ 7/40 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 7/40ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3/4 டிவைடட் பை 3/4 ஆஃப் 3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 5/2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சு விடணும். ஸோ இங்கே தான் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆஃப் இருக்குது. ஸோ இதை முடிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும்? 2/3 மைனஸ் இந்த ஆஃபை முடிச்சு விடணும். ஸோ 2 × 5 என்ன உங்களுக்கு என்ன வரும்? 10. 10/18ன்னு கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? -10/18. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 18 எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறத எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே 2/5 ஆஃப் 5/4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சு விடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 18 வரும். அப்போ மேலே கிளைக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 - 10ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 12 - 10ன்னு இருக்கும். அப்போ அந்த 12 - 10 எப்படி எழுதலாம்? 2/18 எழுதலாம். 2/18 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1/9ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக நான் எப்படி கொண்டு வந்துட்டேன்? 1/9ன்னு கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடுத்து நான் என்ன பண்ணணும்? அடுத்து ஆஃப் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் நான் ஆஃப் இருக்குது. ஸோ ஆஃப்னா 2/5 ஆஃப் 5/4. 2/5 இன்ட்டு 5/4. ஓகே, ஸோ இதை கட் பண்ணால் 5 கேன்சல் ஆகிரும். 1 2 2. ஸோ என்ன வரும்? எனக்கு ஹாஃப் வரும். அப்போ இதுலேருந்து இதுவரை நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? இதுலேருந்து இதுவரை நான் ஹாஃப்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அப்போ ஹாஃப் மைனஸ் 1/9. ஓகே, ஸோ அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஹாஃப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆஃபை முடிச்சதுக்கப்புறம் இங்கே வெளியில் என்ன இருக்குது? 5/2 இருக்குது. ஸோ 5/2 இதை ஃபுல்லாக நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? அரைன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ 5/2 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிட்டு இந்த அரையை 2/1ன்னு எழுதிக்கோங்க. எழுதுனா இதுவும் கேன்சல் ஆகிரும். அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் நான் என்ன கொண்டு வந்துட்டேன்னா ஆன்சர் 5ன்னு கொண்டு வந்துட்டேன். இதுலேருந்து இதுவரை 5ன்னு கொண்டு வந்துட்டேன். இதை ஃபுல்லாக 1/9ன்னு கொண்டு வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு 5 - 1/9ன்னு இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இங்கே வாங்க, இதை ஃபுல்லாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் படி ஆஃபை தான் முடிச்சு விடணும். ஸோ ஆஃபை முடிச்சு விட்டிங்கன்னா இங்கே இன்ட்டுவாக மாறிடும், ஆஃப் வந்து இந்த இன்ட்டுவாக மாறிடும். அப்போ இது என்ன இருக்கும், 9/16 இருக்கும், அப்படி தானே. ஸோ 3/4 டிவைடட் பை, அடுத்த ஸ்டெப் இங்கே வந்துட்டோம், இதை வேணால் தனியாக எழுதி காட்டுறேன். 3/4 டிவைடட் பை 9/16 ஓகே இன்ட்டு 4/3 இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவிஷனை பெருக்கலாக மாற்றிக்கலாம். மாத்திரம் என்ன வரும், 3/4 இன்ட்டு இது தலைகீழ போடணும், 16/9 இன்ட்டு 4/3 அப்படி இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணலாம், இதுவும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த 3யும் இந்த 3யும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும், 16/9 கிடைக்கும். அப்போ இதை ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/9 கொண்டு வந்துட்டேன். புரியுதா? அப்போ 16/9 கொண்டு வந்தாச்சு. அப்போ இது ஃபுல்லாக உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/9. 16/9. அதுக்கு அடுத்து இது ஃபுல்லாக நான் என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +5ன்னு கொண்டு வந்திருந்தேன். ஸோ +5 - 1/9. ஸோ இப்போ இதில் டேரெக்டாக 16 - 1 நான் என்ன எழுதிக்கலாம், 15 எழுதிக்கலாம். 15/9 + 5ன்னு எழுதிக்கலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 5/3 கிடைக்கும். ஸோ அப்போ 5/3 + 5ன்னு எனக்கு இருக்கும். இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், LCM 3 எடுத்துக்கலாம். ஸோ 5 ப்ளஸ் இங்கே என்ன வரும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 வரும். ஸோ 15 5 எத்தனை, 20. ஸோ 20/3 இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுருங்க. இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/9 வந்துச்சு. அடுத்து இந்த இடத்த ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த இடத்த ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு, 1/2 வந்துச்சா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 வந்துச்சு, 1/2 வந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட எடுக்கும்போது 5 வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம். இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுறதுல நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 16/9 வந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஐயும் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, 20/3 வந்துருச்சு. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ், ஏஎல்பியாக இருக்கட்டும், என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்கள் டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம ஆப்பில் நாளையிலேருந்து லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். டெய்லி ஒவ்வொரு டாபிக் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ ஈவினிங் 5:30 to 6:30 லைவ் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இன்னும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காகவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நாளையிலேருந்து லைவ் கிளாஸஸ் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஸ்டர்டே சொன்ன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, டெக்னீஷியன் அண்ட் ஏஎல்பியோட சயின்ஸை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வேயோட சயின்ஸை பற்றி பயப்படவே வேண்டாம். நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய சயின்ஸ் கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஏஎல்பியில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி டெக்னீஷியன்லேயும் சயின்ஸுக்கு இது மட்டும் போதுமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி ப்ளஸ் ஒய்சிடி புக்கு தான் ரெஃபர் பண்ணியிருப்போம். எல்லாமே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இதில் இருக்க சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா குயிக்காவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கடைசி நேரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியாது. சோ அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஜாயின் பண்ண முடியுமோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வெறும் 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப மினிமமான பிரைஸ் தான் வச்சிருக்கோம். சோ இந்த அளவுக்கு ஒரு மினிமம் பிரைஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே கொடுப்பாங்களான்னு தெரியல. கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டை விட உங்களுக்கு இதுல எல்லாமே இருக்கும். ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போனா என்ன பண்ணுவீங்க, டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு இங்க ஆன்லைன்லேயே டெய்லி லைவ் இருக்கும். ஸோ நாளையில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க லைவை மிஸ் பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிரும். அதுலயும் நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்போம். ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து பயாலஜி முடிச்சிருவோம். அதே மாதிரி தான் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போக போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு
உங்களுக்கு எக்ஸாம் பற்றின டவுட்டு இல்லை இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9043379345. ஓகே, ஸோ அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் 7806854288. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்லேயே உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனா இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499. இதை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டு கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க், ஆப்போட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.